ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சின்ன வெங்காய காரக்குழம்பு அதை எப்படி ஈஸியாக வீட்டிலேயே செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் துருவன தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நல்ல பழுத்த தக்காளியை அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்யணும். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு நல்லெண்ணெய்ங்கிறனால நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கூடவே இது கூட 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 குறுமிளகு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் ஒரு 100லேருந்து 150 போல் சின்ன வெங்காயம் முறித்து வச்சுருக்கேன் முழுசாகவே. அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அவ்வளவுதான். இப்போ நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா பொருட்களை எல்லாமே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். சீக்கிரமாகவே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள் எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பவுடர் சேர்க்கும் போது நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இல்லைனா இந்த மசாலா பவுடர் எல்லாருமே உங்களுக்கு கருகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் தக்காளி, அதையும் சேர்த்து இது கூட சேர்த்து ஒரு நிமிஷம் போல் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியுமே இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக உங்களுக்கு கொதி வர்ற மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மூடி வச்சுருங்க. குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் விட்டுருங்க. நல்லா ஆயிலெல்லாம் தெளிஞ்சு உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். வெல்லம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூடாக சாதத்தோட அப்பளம் வடகம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.